கேரள மாநிலம் கோழிக்கோடு கண்ணூர் துறைமுகங்களுக்கு நடுவே நடுக்கடலில் தீப்பற்றிக் கொண்ட சரக்கு கப்பலில் இருந்து சீனாவை சேர்ந்தவர்களை மீட்ட இந்திய கடற்படைக்கு சீன தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து கடந்த 7ஆம் தேதி புறப்பட்ட சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட சீன நிறுவனத்தின் MV மான்ஹாய் 503 என்ற பெயர் கொண்ட சரக்கு கப்பல் மும்பைக்கு சென்று கொண்டு இருந்தது. கேரளாவின் பேப்பூர் கடல் பகுதியில் இருந்து வடக்கே 70 கடல் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த பொழுது இக்கப்பலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து கொச்சியில் உள்ள கடல் கண்காணிப்பு மையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து இந்திய கடற்படையினரும் கடலோர காவல்படையினரும் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த கப்பலில் 22 பேர் இருந்த நிலையில் அதில் 14 பேர் சீனாவை சேர்ந்தவர்கள். அவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். கப்பலில் இருந்தவர்களின் 4 பேரை காணவில்லை. மற்றவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதற்கு நன்றி தெரிவித்து இந்தியாவிற்கான சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் யூஜிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: ஜூன் 9 கேரளாவின் 44 கடல் மைல் தொலைவில் வெடிப்பு காரணமாக கப்பல் தீப்பிடித்தது. கப்பலில் இருந்த 22 பேரில் 15 பேர் சீனர்கள், 6 பேர் தைவானை சேர்ந்தவர்கள். உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை பத்திரமாக மீட்ட இந்திய கடற்படைக்கும் மும்பை கடலோர காவல் படைக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் மீட்பு நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முடியவும் வாழ்த்துகின்றோம். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதனிடையே இந்த கப்பலில் ஏற்பட்ட தீயில் 40% அணைக்கப்பட்டு விட்டதாக இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினர் தெரிவித்து உள்ளனர். இந்த கப்பலில் யாரும் இல்லை எனவும் தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசையை நோக்கி மெதுவாக நகர்கிறது என தெரிவித்துள்ளனர்.